Everyone, welcome to Way to Trade Tamil. Video குள்ள போறதுக்கு முன்னாடி disclaimer ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, limited opening price பார்க்குறோம் 24,939.75 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ as per our rule 24,950 கால் அண்ட் புட் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் நம்மளோட லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக 138 வந்து செல் என்ட்ரி வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார் முடிஞ்ச உடனே ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த பார் க்ளோஷர் கொடுக்கும்போது ஸோ யூ கேன் டேக் அ லாங் ட்ரேட் அட் 24,950 புட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ 950ல் புட் ஆப்ஷன் பை வந்து பண்ண போகிறோம். ஸோ டிபி அப்படின்றது மேக்ஸ் டிபி 204. ஓகேங்களா, ஸோ ஆஸ் எ செல்லராக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே செல் அடிப்போம். ஸோ டிபி ஸோ இனி மேலே ஒரு 10 பாயிண்ட் செல் வச்சிங்க அப்படின்னா ஓகே தான். ஸோ எக்ஸிட் அப்படின்றது 40 பாயிண்ட்ஸில் எக்ஸிட். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 பார்லேயே இந்த டே முடிஞ்சிருச்சு, ட்ரேடு வந்து முடிஞ்சிருச்சு. என்ன ப்ரோ, ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி நீங்கள் செக் பண்ணி தெரியும். ஸோ 24,950 புட் ஆப்ஷன் பை அபோவ் 145 எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 921 கொடுத்தாச்சு. ஸோ 923க்கு டிபியும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு கரெக்டாக 930க்கு டிபி வந்து ஹிட்டு. ஓகேங்களா, ஸோ இதோட வந்து ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே போகணும். ஒரு என்ட்ரி ஏன் எடுக்கிறோம் அப்படின்றத விட ஸோ அது எக்ஸிட் அடித்தா எங்கே அடிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 65 பாயிண்ட்ஸ் அப்படின்றது 3 பாரில் மீன்ஸ் 15 மினிட்ஸில் டேவே முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் எடுக்க முடியும். ஸோ சம் வேல்யூஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சும்மா ஓட விட்டு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இருக்காது, சும்மா லாஜிக். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி சார்ட்டை உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதும். 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே ட்ரேட் வந்து முடிஞ்சிடும் சம்டைம்ஸ். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா 65 பாயிண்ட்ஸ் 15 நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு, டே வந்து ஓவர். ஸோ என்ன அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ 930க்கே வந்து டே முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நம்மளோட கம்யூனிட்டிலையும் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ 927க்கே வந்து 24,950 புட் ஆப்ஷன் வந்து என்ட்ரி எடுத்து 145 to 166 அவங்களுக்கு தேவை அப்படின்னா 20 பாயிண்ட்ஸ் ஸோ கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ இது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸோட ரிப்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 950 புட் ஆப்ஷன் 220 வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த இடத்துல 200ல் நீங்கள் எக்ஸிட் அடிச்சுட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் 24,900 எடுக்கிறோம். ஸோ 900 பேஸில் ஃபஸ்ட்டு பார் வந்து என்ன பண்ண பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல செல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இவங்க ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது ஸோ 25K பேஸஸ்லேயும் நமக்கு வந்து இங்கே பை கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு 233 அப்படின்றது லெவல். ஸோ டெஃபினட்டாக இங்கே வந்து நம்ம எக்ஸிட் அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா 56 பாயிண்ட்ஸ் ஆஸ் பர் 25K புட் ஆப்ஷன். ஸோ 24,950 புட் ஆப்ஷன் 65 பாயிண்ட்ஸ் 2 என்ட்ரி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியாச்சு. எக்ஸிட் அடித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு ஸோ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரியாக்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா 24,900 கால் ஆப்ஷன் பேஸில் நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ என்ட்ரி லெவல் என்ன அப்படின்னா 143.55ல் பை என்ட்ரி. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக க்ரைட்டீரியா வந்து மேட்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டிபி அப்படின்றது 166.10 அப்படின்றது டிபி. ஸோ செகண்ட் டிபி அப்படின்றது 199. ஓகேங்களா, ஸோ என்ன அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இதை நம்மளோட கம்யூனிட்டியில் இன்றைக்கி லைவ் ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன கற்றுக் கொடுத்தோமோ அது சும்மா வந்து ஓட விட்டு வேடிக்கை பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக 11 மணிக்கு லைவ் வந்து வந்துடணும். ஸோ ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா இதுதான் டிபி அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல சம் க்ரைட்டீரியா நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருமா. ஸோ இந்த இடத்துல அரைச்சோம் அப்படின்னாலும் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு டிபி. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிபி. ஸோ ஃபஸ்ட்டு டிபி ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ இது வந்து செகண்ட் டிபி 56 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரியாக்ஷன். ஸோ இதெல்லாம் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனே வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இது மேலே பஞ்ச் அடிக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டிபி இது வரைக்கும் தான் போகணும். ஸோ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே பை அடித்தவங்க இங்கே செல் அடிச்சுட்டு வெளியே போகணும். ஸோ
2 பர்ஃபெக்ட் என்ட்ரிஸ் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் சார்ட்டில் ஸ்பாட் சார்ட்லேயும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ், இது வந்து ப்ரீமியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் இன்றைக்கி 24,800 அப்படின்றது தான் லோ. பட் டுடே மேட் லோ பார்த்தீங்க அப்படின்னா 824 பாயிண்ட்ஸ் பிஃபோர்லேருந்து திருப்பிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மேலே போகிறோம் அப்படின்னாலும் ஸோ இந்த பின் பவராண்ட போயிட்டு தான் நமக்கு செல் ஆகணும் அப்படின்னு சொல்லிடணும். ஏன் இந்த பின் பாரை நம்ம சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு பை ஓபி, ஸோ கேப் டவுன் ஓப்பனிங்கில் அந்த பிரேக்கப் பிளாக்காக மாறும். ஓகேங்களா? ஸோ போக வேண்டியது ஆஸ் பர் எஸ்எம்சி கண்டிஷன். ஓப்பனிங்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் பேஸில் நம்மளோட மினிமம் ரேஞ்ச் பிரேக் டவுன், ஸோ நம்மளோட டேட்டா பேஸ் பண்ண சப்போர்ட் வந்து அடித்தான் 25 பாயிண்ட்ஸ் பிஃபோர் வந்து திரும்பிட்டான் ஆக்சுவலி. ஸோ இங்கே இருக்கும்போது சொல்லியிருந்தோம், ஸோ என்னங்க நடக்கலாம் அப்படின்னா ஹையர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைவில் அந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருந்தோம் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு க்ரைட்டீரியாவும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு ப்ரீமியத்தில். ஸோ மேக்ஸ் ட்ரீப் அப்படின்றது இந்த ஜோன் சொல்லியிருந்தோம். ஸோ ஜோனை ஸ்வீப் அடித்தான். ஜோனை ஸ்வீப் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ கரெக்டாக நம்மளோட கம்யூனிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் பேசுகிறது இல்லை, போஸ்ட் மார்க்கெட்டில் யாரும் நான் பேசிகிட்டே போடலாம். ஓகேங்களா? ஸோ ரியல் மார்க்கெட்டில் நடக்கும்போது நடக்கிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது முக்கியம், அது எப்படி நடக்குதுன்றது முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருந்த ட்ரேட். ஸோ ஜிமேட்டில் தான் வந்து மீட்டிங் வந்து கொடுத்துருவோம் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸோட. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல கால் ஹோல்டர்ஸ் பி காஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு 135க்கு கொடுத்தோம். ஸோ 135க்கு இங்கே எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 135 ஜோனோட 50% டேக் அடிச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம். ஆஃப்டர் தட் 10 பாயிண்ட்ஸ் ஹை மேடட். ஸோ 130க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஃபால் வந்து நடந்திருக்கு. ஈவன் தோ இங்கேயும் நமக்கு 25,050 கால் அண்ட் புட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிட்டு தான் ஃபால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாலுக்கு நமக்கு ரீசன் இருக்குது. இங்கேருந்து மேலே போகும்போது இந்த கேப்சர் பண்ணியிருக்கும். இது வரைக்கும் அகைன் இங்கே போய்ட்டு இங்கே செல் ஆகும்போது இது கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் வந்து ஸ்பாட் சார்ட்டை வச்சுட்டு சப்ளை டிமாண்ட் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம பப்ளிக் கம்யூனிட்டியில் யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கிறது அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ரியல் மார்க்கெட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்க ப்ரீமியம் பேஸ்டு கண்டென்ட் அப்படின்றது வேறு, டேட்டா பேஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறது வேறு. ஓகேங்களா? ஸோ ஸ்பாட் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறது சும்மா அடிஷ்னலுக்கு நம்ம உள்ளே வரும்போது ஆஸ் அ பிகினராக உள்ளே வரும்போது நம்ம ஸ்பாட் சார்ட்டை பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஸ்பாட் சார்ட்டை அடிஷ்னலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ரியல் மார்க்கெட் ப்ரீமியம் பேஸ் பண்ணியும் மேத்தமேட்டிக்கல் பேஸ் பண்ணியும் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு தெரியும் எங்கே என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஏன் என்ட்ரி எடுக்கிறோம், அது எவ்வளோ தூரம் போகணும். ஸோ இந்த பக்கம் செல் அடிக்கிறோம், ஸோ அது எவ்வளோ தூரம் போகணும். ஸோ நீங்கள் 24,925K பேஸ் பண்ணி அடிக்கிறீங்கன்னா இங்கே போய் அடிக்கிறோம். ஸோ இங்கேயே வந்து எக்ஸிட் அடிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் ஓனா அப்படின்றவங்க இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெலகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி வாட்ஸ்அப் வந்து இன்னும் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கொரீஸ் அப்படின்னாலும் இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம் அந்த நம்பருக்கு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.